hello viewers, welcome to Movie Max. இந்த எபிசோட்ல 2 எக்ஸைட்டிங் மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே 5 மினிட்ஸ்க்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஒரு Evil Dead அப்படின்ற ஒரு லெகசி பிரான்ச்சைஸ்ல 7th இன்ஸ்டால்மெண்டா வந்திருக்கிற Evil Dead Ban அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தோனேசியாவோட பெஸ்ட் டைரக்டரான நம்ம ஜோகோ அன்வர் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கோஸ்ட் இன் தி ஷெல். இந்த படமுமே ஒரு ஹாரர் காமெடி தான். இந்த ரெண்டு படங்களோட ரிவ்யூவை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வெல்கம் டு மூவி மேக்ஸ். Evil Dead franchiseல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வேற லெவல் ஹாரர் இந்த படமா அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்ற ஒரு டெடைட் எஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. இதுதான் இந்த Evil Dead Ban. மூவி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பீஸ்ஃபுல் லேக் சைட்ல இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயங்கரமான ஒரு அட்டாக் நடக்குதுங்க. ஜெசிகா அப்படின்ற ஒரு டெடைட் தான். அதுக்கப்புறம் அது ரோட்டுக்கு அடுத்த விக்டிமை தேடி அலையுது. அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனரான வில் பிரைஸ் இருக்கானே, அவனுக்கு டைம் சரியில்லை. ஒய்ஃபோட ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் நைட் டிரைவ் பண்ணிட்டு காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் அந்த ஜெசிகா அப்படின்ற அந்த டைரக்டா ஹிட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த அது ஒரு பெரும் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது. அது அடுத்த விக்டிமா அவங்களோட ஃபேமிலியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் அது ஒரு பெரிய டெத் கேமா மாறுது. வில் செத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபேமிலி ஃபுல்லா ஒரு காசுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டெடைட் அந்த பொசஷன் ஸ்ப்ரெட் ஆகுது ஃப்ளூ மாதிரி. இப்போ அலைஸ்க்கு 2 பேட்டிலுங்க. வெளியே இருக்கிற அந்த பயங்கரமான ஏவிலும் அவளோட பாஸ்ட் டேமன்ஸ் இது 2 கூடயுமே அவ பேட்டில் பண்றா. அவ ஃபேமிலியை சேவ் பண்ண முடியுமா, இல்ல இந்த டெடைட்டோட நெக்ஸ்ட் விக்டிம் அவங்க தானா? இந்த படம் செம்ம ப்ரூச்சுவலான மொமெண்ட், ஸ்டைலிஷ் கேமரா ஒர்க், அந்த ஷாக்கிங் கோர் எல்லாமே இருக்கு. ஆனா கிளாசிக் ஈவில் டெட்டோட அந்த ஒரு ஃபன் கொயாஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸ்டில் ஹாரர் ஃபேன்ஸ்க்கு ஒரு இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டி. சம கோர் ப்ரூச்சுவல் டெடைட்ஸ். ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருக்கு. Evil Dead Ban பயத்தை கொடுக்குது. ஆனா கிளாசிக் Evil Dead சவுல ஃபுல்லா கேப்சர் பண்ண தவறிடுச்சு. டைரக்டர் செபஸ்டியன் மேண்ட்ரிக்கோட அந்த ப்ரீவியஸ் ஹாரர் மூவி இன்ஃபெஸ்டட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்துல அவரோட யூனிக் ஸ்டைல் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஸ்டூடியோ ஃபார்ம்ல ரொம்ப டாமினேட் ஆகுது. சேம் கேமரா ஆங்கிள்ஸ், ஃபெமிலியர் கால்பேக்ஸ், அந்த பிரான்ச்சைஸ் ஈஸ்டர் எக்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே புதுசா ஒரு ஐடென்டிட்டி கொஞ்சம் மிஸ்ஸிங். கோருக்கு மட்டும் சுத்தமா குறையவே இல்லைங்க. பிளட், வயலன்ஸ், டெத் அட்டாக்ஸ் எல்லாமே செம ப்ரூச்சுவல். ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் மெட்டஃபாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அந்த ஒரு ஃபன் ஃபீல்டு கயாட்டிக் ஹாரர் ஃபீல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. மூவி கிளைமேக்ஸ்ல அலைஸோட அந்த ஒரு ஃபைனல் ஃபைட் விஸ்வலா கிராண்டா இருந்தாலும் எமோஷனல் இம்பாக்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகல. அந்த ஃபைனல் டெடைட் டிசைன் கூட பவர்ஃபுல் வில்லன் மாதிரி ஃபீல் கொடுக்காம பிரான்சைஸோட ஒரு ஓல்டு ஸ்பார்க் கொஞ்சம் ஃபேடான மாதிரி தான் தெரியுது. ஓவரால் Evil Dead Ban ஸ்டைலிஷ் விசுவல்ஸும் அந்த ப்ரூச்சுவல் கோரும் டெலிவர் பண்ணுது. ஆனா கிளாசிக் Evil Dead ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒரு கிரேசி எனர்ஜியும் அந்த அன்ஃபர்கெட்டபிள் மேட்னஸும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. என்ன பொறுத்தவரை இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரை ஒரு ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. நம்ம இப்போ செகண்ட் மூவியான தி கோஸ்ட் இன் தி ஷெல் படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஜோகோ அன்வர்னு சொன்னாலே இந்தோனேசியால இருக்கிற டாப் கிளாஸ் ஃபில்ம் மேக்கர்னு தான் அர்த்தம். 20+ இயர்ஸா சினிமா பண்ணிட்டு இருக்க இவர் சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட பெஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்பாரு. இவரோட இம்பெட்டிகோர், சாட்டன் ஸ்லேவ்ஸ், குண்டாலா மாதிரி படங்கள் எல்லாம் ஹாரர் ஆக்ஷன் ஜான்ரானாலும் சரி, அது ஜஸ்ட் ஒரு பயத்தை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டோரிக்குள்ளேயும் நம்ம சொசைட்டி பத்தி ஒரு டீப் மெசேஜ் இருக்கும். ஹாரர் சீன்ஸுக்குள்ள டெப்தான எமோஷனலும் சோசியல் கமெண்ட்ரியும் கிளவரா மிக்ஸ் பண்ணுவாரு. அதுலதான் இவர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வந்திருக்கிற கோஸ்ட் இன் தி ஷெல் இவரோட 12th மூவி. இது ரீசென்ட்லி பெர்லின் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பிரீமியர் ஆயிருக்கு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஏசியன் பிலிம்ஸ்க்கும் அந்த லெவல் இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஸ்டே வித்வுட் ஸ்பாயிலர், ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. லபுவான் ஐன்சானா இந்தோனேசியால உள்ள ஒரு மேக்சிமம் செக்யூரிட்டி ஜெயில். ஆனா இங்க உள்ள இன்மேட்ஸ்க்கு பயம் அப்படின்றது காட்ஸாலேயோ அங்க உள்ள கேங்ஸ்டர்ஸாலேயோ இல்ல. அவங்க பயப்படுற ஒரு விஷயம் இங்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்பிரிட் இருக்குமோ அப்படின்றதுதான். அந்த பிரிசன்ல டெய்லி லைஃப் அப்படின்றது வயலன்ஸ், கேங் வார், கரப்ட் கார்ட்ஸ்னு ஃபுல் கையா சாவைவலே ஒரு சேலஞ்ச் தான். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்ற லெவல் போயிட்டு இருக்கு. அப்பதான் அங்க உள்ள பிளாக் சீக்கு புதுசா ஜேர்னலிஸ்ட் திமாஸ் அப்படின்னு ஒருத்த வர்றா, எல்லாமே மாறி போயிருது. அங்க உள்ள ஒரு இன்மேட் கொடூரமா கொலை பண்ணப்படுறான். அதுவும் அவனோட பாடி பீசஸ கட் பண்ணி ஒரு பிளட் சோக்டு ஆர்ட் இன்ஸ்டலேஷன் மாதிரி டிஸ்பிளே பண்றாங்க. இன்சியலி இது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு நினைக்கிற அங்கோரோவும் ரவுடி பீமோவும் சீக்கிரமே இது மனுஷன் பண்ண வேலை இல்லை, இது ஏதோ ஒரு தீசக்தி தாங்க பண்ணுது அப்படின்னு ஃபீல் பண்றானுங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு டேஞ்சரஸ் ரூலுமே இருக்கு. அது என்னன்னா,
யாருக்கிட்ட அதிகம் கோபம், வைலன்ஸ், ரெட் அவுரா இருக்கோ அவங்க தான் அது நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளோ ப்ரூச்சுவலான ஜெயில் என்விரான்மெண்ட், ஸோ கோபம் வராம அந்த ஒரு ரெட் அவுரா கிரியேட் ஆகாம சர்வை பண்ண முடியுமா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம டைரக்டர் ஜோகோ அன்வர் ஸ்கெச் பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் பிளேவை. ஸோ இந்த படத்துல டிராப் ஆக்ஷன் பார்க்கும்போது படத்துல டோன் கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல. த சீஜெட் தான்ஹைல மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மார்கனுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஸ்பாட்லைட் கிடைக்குது. மாஃபியா ஹென்ச்மேன் பைமோவை இன்வால்வ் பண்ற மேஜர் ட்விஸ்ட்டுமே கொஞ்சம் சடன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஆனா இந்த சின்ன சின்ன ஃபிளாஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. டேரக்டர் ஜோகோ அன்வரோட அந்த பிகினிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் எனர்ஜியோட படத்தை கேரி பண்ணியிருக்காரு. ஹாரர், ஆக்ஷன், காமெடி, கோர், சோசியல் மெசேஜ் எல்லாத்துலேயும் ஒரு செம்ம என்டர்டைனிங் பேக்கேஜாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ த கோஸ்ட் இன் செல் நார்மல் ஹாரர் மூவி இல்லை, இது வந்து கண்டிப்பாக ஒரு பிளட் சோக்குடு ஸ்பிளாட்டர் ஹாரர். டார்க் காமெடி, ஆக்ஷன், சோசியல் கமெண்ட்ரி எல்லாத்தையும் கலந்த ஒரு அன்ஃபர்கட்டபிள் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த அது மாதிரி ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. குறிப்பாக அந்த கிரைம் சீன்ஸ், அந்த மியூட்டிலேட்டட் டெட் பாடிஸை அந்த கிரைம் சீனில் காமிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள் அது இம்பேக்டை கிரியேட் பண்ணாலும் ஸோ திருப்பி அது ரிப்பீட்டடாக வரும்போது அது கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது லேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.